ஹலோ மக்களே, நம்ம சேனலில் பல அமானுஷ்யமான கதையெல்லாம் பற்றி பார்த்துருக்கோம். இன்றைக்கும் அது போல் ஒரு கதையை தான் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு கேமரா, ஒரு பழைய கேமராவில் எடுத்த கடைசி வீடியோ. அந்த வீடியோவை பார்த்த பிறகு எல்லாருக்கும் ஒரு கேள்வி, ஏன் அந்த கேமரா அங்கே இருந்துச்சு அப்படின்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியலை. அப்படி என்ன நடந்துச்சு? வாங்க முழுசாக இந்த காணொலியில் பார்க்கலாம். நான் உங்கள் மனோ. வெல்கம் டு மர்ம வாசல். வாங்க கதைக்குள்ள போகலாம். கார்த்தி ஒரு சின்ன கிராமத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. அவனோட கேமரா எடுத்துக்கிட்டு போய் எங்கே போனாலும் வீடியோ எடுக்கிறது அவனோட பழக்கமாக வச்சுருந்தான். அதுபோல் தான் கோவில், காடு, பழைய வீடு அந்த மாதிரி இடத்துலலாம் வீடியோ எடுத்து அவன் யூடியூப்பில் அப்லோடு பண்ணுவான். ஒரு நாள் அவனோட நண்பன் அருண் ஒரு பாழடைஞ்ச பங்களாவை பற்றி கார்த்திகிட்ட சொல்கிறான். டேய், நீ அங்கே மட்டும் போயிடாத, அந்த வீட்டுக்கு போகிறவங்க யாரும் திரும்பி வந்ததே இல்லை அப்படின்னு ஊரில் பேசிக்கிறாங்க. கார்த்தி சிரிச்சுட்டு, அதுதான் நல்ல கண்டென்ட், இப்போ நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். கரெக்டாக இரவு 11:45 கரெக்டாக அந்த வீட்டோட கதவை போய் கார்த்தி திறக்கிறான். அதை திறந்த உடனே அவன் பார்க்குறான், பழைய டோர், நாற்காலி, செவத்தில் ஃபோட்டோஸ் எல்லாமே பாலடைஞ்சு போயிடான். அதை பார்த்துக்கிட்டே உள்ளார போவார். அவன் அந்த கேமராவோட வீடியோ எடுத்துக்கிட்டே, ஹலோ மக்களே, நம்ம எல்லாரும் வர பயந்துக்கிட்டு இந்த வீட்டுக்கு நாம் மட்டும் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துலேருந்து நடக்க ஆரம்பிக்கிறான். நடக்க ஆரம்பித்ததையும் பின்னாடி ரொம்ப சத்தமாக டொக் 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 அப்படின்னு 3 சவுண்டு. எங்கேருந்து பார்த்தா மேலே மாடியிலேருந்து கேட்க ஆரம்பிச்சு. அவன் நார்மலாக இருக்கும், ஏதாச்சும் சவுண்டு நார்மல் சவுண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் தூரம் நடந்து வீடியோ எடுத்துகிட்டு போகும்போதே மறுபடியும் அந்த சவுண்டு டொக் 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 அப்படின்னு சவுண்டு கம்மியாகும். எங்கேன்னு பார்த்தா மறுபடியும் அந்த மாடியிலேருந்து சவுண்டு ஆரம்பிச்சிடும். அந்த மாடியை நோக்கி கார்த்தி போக ஆரம்பிச்சிட்டான். நடந்து போன தெரியும், மாடி மேலே ஒரே ஒரு ரூம் மட்டும் ஓப்பனில் இருந்துச்சு. கார்த்தி அந்த ரூமை நோக்கி போக ஆரம்பித்தான். அங்கே போன தெரியும், ரூமே பாழடைஞ்சு கிடக்கு. ஆனால் அங்கே ஒரே ஒரு கேமரா மட்டும் புதுசாக இருக்குது. அதை பார்த்த கார்த்திக்கு ரொம்ப ஈர்ப்பாகி அந்த கேமராவை போய் ஃபஸ்ட்டு எடுக்கிறான். எடுத்த உடனே பார்க்குறான், அதில் ஒரே ஒரு பென்ட்ரைவ் மட்டும் இருக்குது. அதை மட்டும் எடுத்து அவனோட கேமராவில் ஃபிட் பண்ணுறான். கேமராவில் பென்ட்ரைவில் போட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு அதுலேருந்து அதிர்ச்சியிலேருந்து மீண்டு வரவே முடியல. அப்படி என்ன நடந்துச்சு? அந்த பென்ட்ரைவ் போட்டதுக்கு அப்புறம் ஒரே ஒரு வீடியோ மட்டும் அந்த பென்ட்ரைவில் இருந்துச்சு. அந்த வீடியோவை அவன் ஆன் பண்ணி பார்க்கும்போது அந்த பாலடைஞ்ச வீடும் அந்த ரூமும் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. அதோட இந்த வீடியோ எடுத்த டேட்டும் இந்த வீடியோவோட டேட்டும் ஒரே தான் சிங்க் ஆகிச்சு. கார்த்திக்கு அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உடலே நடுங்க ஆரம்பிச்சிட்டு, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு அவனுக்குள்ளே அவனே கேட்டுக்கிறான். மறுபடியும் அந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கும்போது அந்த கேமரா நோக்கி அதில் ஒரு ஆள் நடந்து வரத அவன் பார்க்குறான். கிட்ட வரும்போது அப்போ தான் அவனுக்கு தெரியுது, அந்த வீடியோவில் போட்டிருக்க சட்டையும் கார்த்தியோட சட்டையும் ஒரே தான் மேட்ச் ஆகுது. அதோட அவன் எப்படியாச்சும் கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பித்ததுக்கப்புறம் தட்டார் அப்படின்னு அந்த டோரோட சத்தம், டோர் லாக் ஆயிடுச்சு. அதை நோக்கி போய் கதவை உடைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு போய் தள்ளுறான். ஆனால் கார்த்தி கையில் வச்சு இந்த கேமரா ஆட்டோமேட்டிக்காக ரோல் ஆகுது. அதை பார்க்கும்போது கார்த்திக்கு பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா அந்த வீடியோவில் இருந்தது கார்த்திக் முன்னாடி ஒரு உருவம் நிற்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அதெல்லாம் பெருசாக பார்க்காம மறுபடியும் அந்த கதவை பிடிச்சி தள்ளிக்கிட்டு போடுறான். ஆனால் மறுபடியும் ரோல் ஆகுது. அவனுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் கார்த்தியவே பார்த்துக்கிட்டு நிற்கிது. கார்த்தி கதவை உடச்சிக்கிட்டு வெளியே ஓடுறான். வெளியே ஓடும்போது லாஸ்ட் ஒரு அடி அந்த வீட்டை திரும்பி பார்த்துட்டு போகிறான். திரும்பி பார்க்கும்போது அந்த மாடியில் ஒரு ஆள் நிற்கிறத பார்க்குறான். ஆனால் மூஞ்சி தெரியலை.
கையிலனா அந்த கேமரா இருக்குது. மக்காத நாள் காலையில் அங்கே ஊர் கிராமத்தில் உள்ள எல்லாருமே கார்த்தியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை நோக்கி போகிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது ஒரே ஒரு கேமரா மட்டும் இருக்குது. அந்த கேமராவை ஆன் பண்ணி பார்க்கும்போது கார்த்தி அந்த வீட்டுக்குள்ளே வந்தது, அந்த டோரை திறந்துக்குள்ளார போனது எல்லாமே இருக்குது. வீடியோ பார்த்த அவங்களுக்கு இவனும் ஒருத்தன் காணாமல் போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. எதனால் காணாமல் போகிறாங்க அப்படின்னு அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். பாய். நான் உங்கள் மகன்.